இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே, இது வந்து ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டோ இல்ல பிசிக்ஸ் சப்ஜெக்டோ யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இது வந்து லைக் மெடிடேஷன் மாதிரி தான். மெடிடேஷன்ல உங்களுக்கு ஒரு 2 3 ஸ்டெப்ஸ் சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். லைக் நீங்க கண்ணை மூடணும், மூச்சு கவனிக்கணும், அதுக்கப்புறம் மெடிடேஷன் நீங்களே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களுக்கு மெடிடேஷன்னா என்ன, அதுல என்ன பெனிஃபிட், அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதான் தெரியும் மெடிடேஷன் உண்மையிலே பெனிஃபிட்டா இல்லையான்றது. அதே மாதிரிதான் இந்த இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லும், நீ வந்து நார்த் சைட்ல போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொருத்தருக்கு இன்ட்யூஷன் நீ சவுத்ல போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க வந்து அவருக்கு நார்த் வந்திருக்கு, எனக்கு சவுத் வந்திருக்கு, என்னோட இன்ட்யூஷன் தப்பு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருடைய லைஃப் அனுபவங்கள் வேற, அவங்களுடைய வேலைகள் வேற. ஸோ அவங்களுக்கு வர இன்ட்யூஷனும் வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே சேம் இன்ட்யூஷன் வரும் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்ல முடியாது.